بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, தினம் ஒரு தகவல் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், எபோலா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், அது பரவக்கூடிய விஷயம் சம்பந்தமாக ஏராளமான தகவல்களை செய்தித்தாள்களில் நாம் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இந்து என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிதழில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறார்கள். இந்த எபோலா என்று சொல்லக்கூடிய இந்த நோயின் தாக்கத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது, மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஒரு மனித சமுதாயத்தையே பயம் காட்டக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறார்கள். அந்த கட்டுரையில என்ன எழுத வராங்கன்னு சொன்னா, லைபீரியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் அங்கதான் இப்போ அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அப்படி சீரியா இது மாதிரி வருகிறது. இந்த லைபீரியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் உள்நாட்டினுடைய போர் கிட்டத்தட்ட 14 வருஷம் உள்நாட்டு போர் அங்கே நடந்திருக்கிறது. உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட விளைவுகளை விட இந்த எபோலா என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் நோய் என்று சொல்லக்கூடிய இந்த நோயினால் தாக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது கடுமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறதுங்கிறதுக்கு அதுல ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த சம்பவத்தை நமக்கு பார்க்கும்போது, அதை கேட்கும் போது, படிக்கும் போது உண்மையிலேயே இறைவனுடைய பயம் என்பது இறையச்சம் உள்ள ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அதுல ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு அந்த சம்பவங்களை பார்க்கும் போது கடுமையாக தோன்ற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டா, மன்றோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்க ஒரு எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு, ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். மன்றோ என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு சரியான உச்சி வெயில், 2 மணி 3 மணி 1 மணி இது மாதிரியான நேரங்கள்ல உச்சி வெயில்ல நடு ரோட்ல படுத்து கிடக்கிறது. ஏன் அது படுத்து கிடக்குது தெரியுமா? அந்த பெண்ணுக்கு அந்த நோய் வந்திருக்கிறது. எபோலா என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கிறது. அந்த காய்ச்சல்ல இருக்கக்கூடிய ஹீட், வெப்பம், அந்த வெப்பத்தை விட வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் பெருசா தெரியல. உள்ள அவ்வளவு கொதிக்குது, அனல் மாதிரி கொதிக்கிற காரணத்தினால அந்த எஸ்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அந்த ரோட்டில் என்ன செய்கிறது, படுத்து கிடக்கிறது. யாரும் உதவ போக மாட்டேங்கிறாங்க. ரோட்ல கிடக்கக்கூடிய ஒரு குழந்தையை எடுத்து தூக்குவாங்களா இல்லையா? ஏமா இப்படி ரோட்ல கிடக்கிற என்று ஓரமா எடுத்து போடுவாங்களா இல்லையா? எதுவுமே கிடையாது. இப்படி கிடக்கக்கூடிய அந்த 16-12 வயது உள்ள அந்த எஸ்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ரோட்ல கிடக்குது. யாரும் தூக்க கிடையாது. ஏன் தூக்க மாட்டேங்கிறாங்க? தூக்கினால், உதவினால் நமக்கு இந்த நோய் வந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக சரியான சுடு வெயில், கிட்டத்தட்ட 1 மணி 2 மணின்னு சொன்னா எப்படி இருக்கும், இது மாதிரி சுடு வெயில் அது கிடக்குது. இன்னைக்கு கிடக்குது, நாளைக்கு கிடக்குது, நாளை கழிச்சு இப்படின்னு சொல்லி 1 வாரமாக உயிரோடு இந்த காய்ச்சலோடு என்ன செய்கிறது, நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறது. அதை சுத்தி ஒரு 100 பேர்கிட்ட நிக்கிறாங்க. அந்த 100 பேரும் எப்படி நிக்கிறாங்க தெரியுமா? 100 அடி தள்ளி நிக்கிறாங்க, பக்கத்துல கூட கிடையாது. 100 அடி தள்ளி நிற்கிறார்கள். தள்ளி நின்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் பயப்படுறாங்க? பக்கத்துல போனா இந்த நோய் நமக்கு வந்துரும், காப்பாத்துனா நமக்கு வந்துரும், ஏதாவது சிக்கலாயிரும், அடுத்து நம்மளும் பலியாயிரும் சொல்லி 100 அடிக்கு அப்பால் ஒரு மனித கூட்டம் நிக்கிறது. அருகில் போய் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. இது 1 வாரமாக அந்த குழந்தை அப்படியே படுத்து கிடந்து கடைசியில் என்ன ஆயிருது, இறந்தும் போயிருது. 1 வாரம். இந்த 100 பேர் நின்னாங்களா இல்லையா? அந்த 100 பேரில் இந்த பெண்மணியினுடைய தகப்பனாரும் இருக்கிறார். அவரு நிக்கிறாரு. ஆனா பக்கத்துல போக முடியல. அவர் என்ன சொல்றாரு, இதை நான் காப்பாற்ற சென்று விட்டால் அடுத்து இந்த நோய் எனக்கு வரும், எனக்கு வந்து விட்டால் என் மனைவியும் போய்விடுவாள், அப்ப என் குடும்பமே நாசமா போயிடும், அதனால அதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி தகப்பனாரும் நிற்கிறார். இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இந்த எபோலா என்று சொல்லக்கூடிய நோயினால் பரவி மனித இனத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த விளைவுகளை அந்த கட்டுரையாளர் எழுதுகிறார். இது மட்டும் எழுதல, ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்க, 2 பேர் காணாம போயிட்டாங்கன்னா தேட மாட்டாங்க. ஏன் தேட மாட்டாங்க?
இவர் ஏதாவது ஒரு இடத்துல காய்ச்சல்ல விழுந்து கிடப்பார். ஏதாவது ஒரு ஊருக்கு போறோம், கடுமையாக இந்த காய்ச்சல் வந்திருக்கும், அதுல ரோட்ல விழுந்து கிடப்பான், அப்படி போயிருப்பான், என்ன செய்ய முடியும், விதி இது அப்படின்னு சொல்லி 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல 2 பேர் ஆளை காரணம் சொன்னா வீட்டுல உள்ள 3 பேர் ஏன் தேடுவானா இல்லையா? இவன் என்னாச்சு அண்ணன் எங்க தம்பி என்ன தேடுவானா இல்லையா? தேட மாட்டான். ஏன் தேட மாட்டான்? தேட முடியாத அளவுக்கு அங்கே என்ன ஆகிறது, எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அங்கே கிடக்கலாம், மரணித்திருக்கலாம். இப்படிங்கிற நிகழ்வு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தை இறந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியாளர் வருகிறார். அவர் யாரு? அவர் கணக்கெடுப்பாரு. கணக்கெடுத்த உடனே இது யாருமா? எஸ்தரா? சரி, எஸ்தரனுடைய தாய் யாரு? எஸ்தரனுடைய தகப்பனார் யாரு? அவர் குடும்பத்துல பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை பேரு? இப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வட்டாட்சி தலைவர் வருவார். ஏன் கணக்கெடுக்க வர்றாரு? இந்த நோயின் மூலமாக யாருக்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாருக்காவது இருக்குதா? பிள்ளைக்கு வந்திருக்குன்னா தாய் வந்திருக்குமா இல்லையா? பிள்ளைக்கு வந்திருக்குன்னா தகப்பனாருக்கு வந்திருக்குமா இல்லையா? பிள்ளைக்கு வந்திருக்குன்னா வேற உறவினர்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? இதுக்காக அவர் கணக்கெடுக்க வருவார். கணக்கெடுக்க அவர் வந்துட்டாருன்னா அது ஒரே அலறல் தான். என்ன அலறல்? ஐயோ எங்களுக்கு எதுவும் வரலங்க, நாங்க அப்படி கிடையாதுங்க, எங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் தான், இவருக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் தான். ஏன் இப்படி சொல்லலன்னு சொன்னா கணக்கு எடுப்பின்படி அவர் மேல ஒரு அடையாளத்தை போட்டு அவரையும் ரோட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க, அல்லது எங்கேயாவது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி விடுவார்கள். இதுக்கு பயந்து எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அலறி அடித்து ஓடக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கிறது என்று இந்த நிகழ்வுகளை சொல்லுகிறார்கள். இப்ப இதுல நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னா, இப்ப நாம் வாழக்கூடிய இந்த உலகில் அல்லாஹ் நிறைய அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மக்களை விட நமக்கு அல்லாஹ் நிறைய அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். அன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு செல்போனோ கம்ப்யூட்டரோ இன்டர்நெட்டோ எந்த வசதியும் கிடையாது. நமக்கு நிறைய வசதிகள் இருக்கிறது. எதனால இருக்கு? அல்லாஹ் அப்படி நிறைய விஷயங்களை பயன்படுத்துற மாதிரி நமக்கு நாலேஜ்களை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி நாம் வாழக்கூடிய காலத்தில் மருத்துவ உலகத்தில் பல சாதனைகள் பண்ணுகிறார்கள். என்ன சாதனை எல்லாம் பண்றான்? இதயத்திற்குள் ஒரு ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டையை என்ன செய்யறான்? கம்ப்யூட்டர்ல பார்த்து அழகா உட்கார்ந்து அடைச்சிடறான். இது மாதிரி எல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி. இதயத்தை எடுத்து இவனுக்கு இதயம் சரியில்லையா, இன்னொரு ஆளுடைய இதயத்தை மாத்து, கிட்னி சரியில்லையா, கிட்னியை மாத்து, இப்படின்னு சொல்லி மருத்துவ உலகில் ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயத்தை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு சமுதாயமா நம்ம இருக்கிறோம். என்னதான் நம்ம வளர்ச்சிகள் அடைந்தாலும் சரி, இது மாதிரியான வளர்ச்சியா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ ரீதியாக வளர்ச்சியா இருந்தாலும் சரி, என்ன வளர்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ் இது மாதிரி ஏற்படுத்துகிறானே சோதனைகள், அதை நம்மளால தடுக்க முடியுதா? இதுக்கு பின்னால மருந்து கண்டுபிடிப்பாங்க. அடுத்து இதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடித்து இந்த நோயை குணப்படுத்தினாலும், இப்ப கால்ரா இருக்குது, கால்ராவில் ஒரு காலத்துல நிறைய பேர் இறந்தாங்க, பிறகு கால்ராவை தடுப்பதற்கு அதுக்கேற்ற ஊசி போட்டாங்க. அதே மாதிரி சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, இது மாதிரி நோய்கள் அது மூலமாக நிறைய பேர் இறந்தாங்க. அந்த இறப்புக்கு பிறகு நோய்களுடைய கண்டுபிடிப்பு மருந்துகள் எல்லாம் செய்யப்பட்டது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒன்றை கண்டுபிடித்து ஒன்றில் ஒரு மனித குலம் உஷாராகிறதுக்கு முன்னால அல்லாஹ் இன்னொன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறானே, இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரு ஆளுக்கு ஒரு ஜுரம் அந்த ஜுரத்தின் காரணமாக ஒரு வாரம் ரோட்ல கடந்தாலும் எவனும் போய் எட்டி பார்க்க மாட்டான், அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நோயை என்னால உருவாக்க முடியும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தினால் அதை மனித குலத்தால் தடுக்க முடியுதா? பின்னால் மருந்து கண்டுபிடிக்கலாம். பின்னால் மருந்து கண்டுபிடித்தாலும் அல்லாஹ்வினுடைய ஆற்றல், வல்லமை, அல்லாஹ்வினுடைய சோதனை, அல்லாஹ்வை பற்றிய பயம், இதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வான், என்ன சோதனை வேணாலும் தருவான் அப்படிங்கறத மனித குலத்துக்கு காட்டும் விதமாக தான் இது போன்ற நோய்கள் இருக்கிறது. இது ஒரு படிப்பினை. அல்லாஹ்வினுடைய சோதனை எப்படி வேணாலும் இருக்கலாம், அகம்பாவம் கூடாது, ஆணவம் கூடாது. எவ்வளவு உடல் பலம், கல்வி பலம், அறிவு பலம், பொருளாதார பலம், எவ்வளவு பலம் இருந்தாலும் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே கிடையாது. அவனுடைய சோதனைக்கு ஒரு நிமிஷத்துக்கு கூட அது நிக்காது என்பதை மனித குலம் உணர வேண்டும் என்பதற்கு தான் குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இத வரலாறுல படிக்கும் போது நமக்கு என்ன தோணுது? அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான் அப்படிதான் நமக்கு தோணுது. ஆனா இனிமேல் இது மாதிரியான எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் அறிவுக்கு பொறுத்துதாங்க. இன்னைக்கு வாழக்கூடிய காலத்துல நான் எங்களை விட்டா ஆள் இல்லைங்கிறான், விண்வெளியில் எத்தனை இது இருக்குது நான் பார்த்துட்டு வந்துருவேங்கிறான்,
சந்திரன்ல என்னெல்லாம் இருக்குது எனக்கு தெரியுங்கிறான். சந்திரன்ல போய் கடை வைக்க போறேன், இடம் வைக்க போறேன், முட்டாய் வைக்க போறேங்கிறான். இவ்வளவு அறிவா பேசுறிய, இது மாதிரி சோதனைகளில் இருந்து மனித குலத்திற்கு மீள வேண்டும் என்று சொன்னால் பிற்காலங்களில் கண்டுபிடிக்கலாம் என்ற நிலையை தவிர தற்சமய நிலை என்ன? உன் நிலை என்ன? இறைவனிடம் கையேந்துவதை தவிர வேற ஏதாவது வழி உண்டுமா? இல்ல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஊர்ல அந்த நோய், காலரா நோய், இது மாதிரி நோய்கள் பரவும் போது அந்த ஊரில் உள்ளவர்கள் வெளியேற வேண்டாம், வேற ஊர்ல உள்ளவங்க அந்த ஊருக்கு போக வேண்டாம் அப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் அப்பங்க, இப்ப எந்த ஊருக்கு யாரும் போக போறதில்லை, எந்த நோயும் பரவ போறதில்லை நம்ம நினைப்போம். ஆனால் இறை தூதரனுடைய அந்த வாக்குறுதில என்ன நமக்கு பாடம் கிடைக்குதுன்னு கேட்டா, அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில வந்துட்டாங்கன்னா அந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லாம போயிரும். இறைவன் மேல தவக்கல் வச்சு நீ அந்த ஊர்ல இரு, உனக்கு நோய் வராதுங்கிற நம்பிக்கையோட இரு. எல்லாரும் ஊரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் இறந்து கிடக்கிறவனுக்கு காப்பாற்றக்கூடியது யாரு? அவனை புதைக்கிறது யாரு? அவனுக்கு உதவிகள் செய்யறது யாருன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில கற்று தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வாழக்கூடிய இந்த காலத்தில் இது மாதிரியான நோய்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கடுமையான ஒரு பாடத்தை நடத்துகிறான். இரையச்சம் உள்ளவர்களாகவும் கேளிக்கை, கூத்து, கும்மாளம் சொல்லி மனித சமுதாயம் எகிரி அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் படிப்பினை பெறும் விதமாக இந்த செய்திகளை படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனதில் இரையச்சத்தை வளர்க்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இன்றைய தகவல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.